உலகம் முழுவதிலும் இருக்கிற எர்சை தாத்தா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழக காவல்துறை, தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை நம்முடைய ஊடக ஆசிரியர் சவுக்கு சங்கர் அவர்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்து அவர் இப்போது சிறையிலே இருந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஊடகத்தில் பல குற்றச்சாட்டுகளை வைத்து தமிழக அரசை, அதாவது காவல்துறையை பற்றி சில சம்பவங்கள் குறித்து அவர் கருத்து தெரிவித்திருந்தார் என்பதற்காக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஊடகத்தினுடைய ஆசிரியர். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் நமக்கு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. அதை யார் வேணாலும் எப்படினாலும் சொல்லலாம். நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செக்ஸுவலான வார்த்தைகள்லாம் பேசி நிறைய பேர் யூடியூப் போடுறாங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் கண்டுக்கிடாம தான் இருக்கிறாங்க. நம்முடைய சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு ஜனநாயக நடைமுறைக்கு ஒவ்வாத செயல் என்றே நான் கருதுகிறேன். இப்போது நம்முடைய சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு ஜனநாயக நடைமுறைக்கு ஒவ்வாத செயல் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாஜக அரசை பற்றி பல்வேறு கருத்துக்களை ஊடகங்களிலே, அரசியல் மேடைகளெல்லாம் பேசி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மேடை பேச்சாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் எதிர்கட்சிகளை திட்டியும் ஏசியும் பேசி வருகிறார்கள். கவர்னரை என்ன கேட்கணும், நீங்க தான் சொல்லுங்க. இந்த மாதிரி 4 டிவி வச்சு நிற்கிறான் பாரு என் தாலி இறக்கிறதுக்கு. முதலமைச்சர் சொல்றாரு கவர்னரை திட்டக்கூடாது. அந்த மயராண்டி நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தான்னா அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பேன். இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும். சவுக்கு சங்கர் பேசி இருப்பதெல்லாம் அதுல 100ல் 1 பங்கு கூட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக மேடையில அந்த கட்சிக்காரங்க மேடையில தலைமை கழக பேச்சாளருங்கிற பேர்ல பேசக்கூடியவங்கெல்லாம் பேசுறதுல ஒரு 100ல் 1% கூட அவர் ஆணவத்தோட ஒன்றும் பேசலை. அடங்கொம்மால ஏண்டா பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை இந்தியாவில் கையில் கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா? ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அது ஒரு ஊடகம் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு அதாவது தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதராக ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவரது தவறுகள் வேறு செய்திருக்கிறாரா என்பதையெல்லாம் பிறகு பார்ப்போம். அது என்ன தவறு செய்தார் என்பது நீதிமன்றம் தானே முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். அப்போ அது நீதிமன்ற முடிவுக்கு பிறகு பார்த்துக்கலாம் யார் தவறு செஞ்சாங்கிறத. இருக்கட்டும். இருந்தாலும் பத்திரிகை சுதந்திரம், எழுத்து சுதந்திரம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது நம்முடைய முதல்வருக்கும் தெரியும். எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குங்க. அவரை கைது பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன அவரை போய் அவரை போலீஸ் வாகனத்தில் கூட்டு போய் ஒரு காரில் இடிக்க விட்டு சினிமா கதை போல் கொண்டு போயிருக்கிறீங்க. மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, நம்புவாங்களாங்க? அவருக்கு காயம் அடைஞ்சு அவரை பயமுறுத்தி கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சிருக்கீங்க. நீதிமன்றங்களும் இதை தானாக முன் வழக்கை எடுத்து பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஊடகத்தினுடைய ஆசிரியர், அவர் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்களே, இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீதிமன்றமே தனியாக இந்த வழக்கை எடுத்து இந்த சம்பவத்தை நீதிமன்றமே எடுக்கலாம். அவங்களே கையில் கொண்டு அவர் உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லி ஆணையிடுவதற்கு அதிகாரம் இருக்குது நீதிமன்றங்களுக்கு. அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா நீதிமன்றங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. நீதிபதிகள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமே வீடியோவில் பார்க்குறீங்கள. ஏதாவது ஒரு பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு சர்வாதி. நம்ம பாஜக அரசு தான் சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ நீங்களே இப்படி சர்வாதிகம் பண்ண என்ன அர்த்தம்? தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க? அடுத்து 2026 தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல திட்டங்களை எல்லாம் தமிழகத்துக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா என்னதான் அறிவிச்சாலும் ஒரு சின்ன சம்பவத்தினால இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துருச்சு. பழிவாங்கும் செயல். அரசியல்வாதிகளை, எதிர்க்கட்சிகளை, ஊடகவியலாளர்களை, எழுத்தாளர்களை, மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்களை இவங்களெல்லாம் அடக்குமுறையால ஒடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. நான் மட்டும் சொல்லல, மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் படுகிற மனவேதனையை வைத்துத்தான் நான் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கருத்துக்களை முதல்வருக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லைங்க. இது விளையாட்டு பிள்ளை மாதிரி செய்றீங்க. போலீஸை வச்சு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி அவங்களை பயன்படுத்தி இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கு. இதுல என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? அன்னைக்கு வந்து கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும் கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கோப்பாட்டு போட்டார்ல. அன்னைக்கு யார் காப்பாற்ற முடியல. அதான் அது மாதிரி தான் இப்போ இன்னைக்கு இவர் வந்து காப்பாற்ற சொல்லி இவர் குரல் கொடுக்குறாரு. என்னை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, என்னை காப்பாத்துன்னு சொல்றாரு. ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா செய்ததை நீங்க இப்ப செஞ்சிருக்கீங்க. அன்னை கலைஞருக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்களோ அதையே தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த அம்மா செஞ்சது தவறு என்றால் நீங்க செய்தது தவறு, அந்த அம்மா செய்தது நியாயம் என்றால் நீங்க செய்தது நியாயம். இதான கருத்து? அப்ப அந்த அம்மா செய்து தவறுன்னு தான் சொன்னீங்க. அப்ப நீங்க செய்தது தவறு தானே, ஒத்துக்கணும்ல நீங்க முதல்வர். இதெல்லாம் தேவையில்லைங்க. திமுக உங்களுக்கு முதல்வர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எப்படியெல்லாம் பேசுறீங்க மக்கள்கிட்ட, அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு முடியுது. அது நல்ல முறையோட கொண்டாடக்கூடிய நேரத்தில் போய் ஒரு ஊடகவியல், அதாவது பத்திரிகை சார்ந்த ஒரு நண்பரை, ஒரு சகோதரரை, ஒரு மக்களினுடைய ஊழியரை, மக்களுடைய லட்சியங்களை அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே பேசக்கூடிய ஒருவரை சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறீர்கள். அதாவது ரொம்ப கொடுமையான முறையில் அவரை போய் அடிச்சிருக்கீங்க ஜெயிலாம். இதெல்லாம் என்னங்க நல்லதாங்க? அதனால நீ யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கு இப்படிலாம் அவங்க செஞ்சாங்க, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு போய் அதே தப்பு நம்ம செய்கிறோமே, இதுவும் தப்பு தானே? நம்ம யாராக இருந்தாங்கன்னாங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலினே அவர் குறை சொல்லியிருந்தா தான் என்ன, கொஞ்சம் பொறுத்து போங்களேன். நாளைக்கு 2026 தேர்தல் வரும்னு சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன செய்வீங்க? இப்போ நீங்க செய்யறதெல்லாம் அதில் வந்து எதிரொலிக்குள்ள கண்டிப்பாக எப்படி நீங்கள் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும்? நான் சொல்கிறேன், ஒரு பொதுவான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நாளைக்கே வந்து மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்த உடனே ஒரு சில மாதங்களில் உங்கள் ஆட்சியை கலைச்சிருவாங்க. அது நடக்கக்கூடியது. அவங்க கலைச்சிட்டா நீங்கள் மீண்டும் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கணும்ல. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் யார் ஓட்டு போடுவா? உதயநிதி அவர் சொன்னா சொல்லிட்டு போறாருங்க. என்ன இதெல்லாம் சினிமா நடிகர்களுக்கு வந்து சாதாரண விஷயம். இப்போ வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து எவ்வளோ இது போன செய்தியெல்லாம் சாதாரணமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. உதயநிதிக்கு வந்து போட்டிருக்காங்க, தமிழக காவல்துறை பெண் காவலர்களை பற்றிலாம் போட்டிருக்காங்க சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் இப்போ ஊடகத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையுமே எல்லா ஊடகத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவோ விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகம் பூரா. இது சாதாரண விஷயம். அவர் என்ன சினிமாலேருந்து வந்தவர் தாங்க. சினிமா நடிகையை ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. இன்னைக்கு அமைச்சராக வந்த உடனே அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அவர் தப்பே செய்யலைன்னு வச்சுக்கிடுவோம். சொன்னா சொல்லிட்டு போறாருங்க. அவர் வாடி சொல்லிட்டு போறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழன் தானுங்க. நம்ம கூட பிறக்காத சகோதரன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன், அதுவும் உங்களுக்கு தெரியுமில்ல உறுதியா. அவரை கொண்டு போய் இப்படி சித்திரவதை பண்ணி உள்ள வச்சிங்கன்னா எப்படி? அதாவது செய்யறதெல்லாம் நான் வந்து என்ன சொல்றோம்னா, தொடர்ந்து நீங்க தவறுகளை செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. இதே அக்கறையை வந்து எப்படிலாம் செய்யறீங்களா? இந்த சிறுமீதி வழக்குல இந்த காவல்துறை ஏவி அதில் உடனே குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாமாங்க? ஒரு சாதாரண பிரச்சனையில போய் போலீஸை ஏவி விட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணி உள்ள அடைக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து
இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னதுனால அதை ஒரு காழ்ப்புணர்ச்சியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை உள்ள அடைச்சி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ரீமதி வந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்கன்னா இது நான் சரின்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து கண்டுக்கிடவே இல்லைங்க. நானும் எத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன், எத்தனையோ சொல்லியிருக்கேன், எத்தனையோ யூடியூப்காரங்க, அதாவது சமூக ஊடகங்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சிறுமியினுடைய அம்மா செல்வி சேனலே ஆரம்பித்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உலக மக்கள் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க, அவங்க நடத்துகிற ஊடகத்தை. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், கணக்கெடுத்து பார்க்கணும். இத்தனை பேர் பார்த்துருக்காங்களா, எவ்வளோ லட்சம் பேர் பார்க்காங்களா? அப்போ இந்த உலகம் பூராமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சிறுமதி வழக்கில், ஒரு மாணவி வழக்கில், ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவியின் மர்ம மரணத்தில் நீதியை நிலைநாட்டாத ஒரு முதல்வர் தன்னுடைய பிள்ளையை சொன்னவுடன், குறை சொன்னவுடன் அந்த நபரை கைது செய்து சிறையிலே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் என்று இந்த உலக மக்கள் எல்லாம் பார்க்கிற போது இந்த அரசு மீது எப்படி ஒரு ஐடியா, என்ன நினைப்பார்கள், அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், மக்களுடைய தீர்ப்பு, இதெல்லாம் முதல்ல வந்து நினச்சி பார்க்கணுங்க. அதிகாரம் கையில் இருந்துச்சுன்னா ஆட்டம் போடக்கூடாது. ஆட்சி எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஓரிரு மாதங்கள் கழித்து அந்த ஆட்சி இல்லைன்னா என்ன செய்வீங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வர நீங்கள் நினைக்கிறீங்க, வந்துட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? நான் நினைக்கிறேன், வந்துட்டு அதிமுக நிலைமை என்னங்கிறது நான் கற்பனை பண்ணி பார்த்து நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அவங்க மறுபடியும் வந்துட்டாங்கன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு நாங்கள்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஐடியா சொல்றது யாருன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் பழிவாங்கக்கூடிய நேரம் கிடையாதுங்க திமுகவுக்கு. திமுக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சறுக்கி கீழே விழுறீங்க. உங்களை யார் காப்பாற்ற முடியும்? திடீர்னு எலெக்ஷன் வந்தால் உங்களை யார் காப்பாற்றுறது? இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு முடிவு வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத. அது எனக்கே டவுட்டாக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் அமைதியாக போங்க. அவர் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அவர் விடுதலை பண்ணுங்க. முதல்வர்கிட்ட நான் சொல்கிறேன், தமிழ் மக்களுடைய மனதிலே இருக்கிற கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன், என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. நானாக கற்பனை ஒன்றிலையும் சொல்லலை, எல்லார்ட்டையும் விசாரித்து ஆய்வு செய்து தான் அந்த கருத்தை வந்து நான் சொல்கிறேன். திமுக ஆட்சி நிலையான ஆட்சியாக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது மீண்டும் நம்முடைய உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற என்னை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களில் ஒருவராக நான் சொல்கிறேன். தயவு செய்து அவரை உடனே விடுதலை செய்யுங்க, எல்லா வழக்களையும் வாபஸ் பெறுங்க, நல்ல பேர் எடுங்க, இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் எடுங்க. நல்ல பேர் இருந்தால் அந்த ஆட்சியை வந்து கொண்டு போக முடியும். மக்கள் சக்தி மகத்தான சக்தி, அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். இதில் வந்து கடவுளுடைய சக்தி கலந்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் குடும்பத்தில் கேட்டு பாருங்க, நியாயமாக நடந்துக்கணுங்க. இதெல்லாம் கடவுளுக்குலாம் பிடிக்காத செயலுங்க. நியாயத்துக்கு புறமான செயல் யாருக்குமே பிடிக்காது. கடவுளுக்கு எப்படி பிடிக்கும்? மக்களுக்கே பிடிக்காதுல, அந்த இறைவனுக்கு எப்படி பிடிக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் நல்லது தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் வந்து நீண்ட நாள் வாழணும், இந்த ஆட்சி நீண்ட நாளாக இருக்கணுங்கிற ஒரு அக்கறையில் சொல்கிறேன். வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சவுக்கு சங்கர் அவர்களை எந்தவித நிபந்தனையும் இன்றி எல்லா வழக்குகளையும் வாபஸ் பெற்று அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் தர்மம், நியாயம் என்று நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.